கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். கல்கி அவர்களின் பார்த்திபன் கனவு என்ற சரித்திர நாவலை நாம் இப்பொழுது காண உள்ளோம். அதிகாரம் 2. பல்லவ தூதர்கள். பொன்னனும் வள்ளியும் தங்கள் குடிசையின் கதவை பூட்டிக்கொண்டு உறையூரை நோக்கி கிளம்பினார்கள். அவர்கள் வசித்த தோணித்துறையிலிருந்து உறையூர் மேற்கே ஒரு காத தூரத்தில் இருந்தது. அந்த காலத்தில், அதாவது சுமார் 1300 வருஷங்களுக்கு முன்பு, செந்தமிழ் நாட்டில் ரயில் பாதைகளும் ரயில் வண்டிகளும் இல்லை. மோட்டார் வண்டிகளும் தார் ரோடுகளும் இல்லை. அரசர்களும் பிரபுக்களும் குதிரைகள் மீது யானைகள் மீதும் ஆரோகணித்து சென்றனர். குதிரை பூட்டிய ரதங்களில் சென்றனர். மற்ற சாதாரண மக்கள் மாட்டு வண்டிகளில் பிரயாணம் செய்தார்கள். இந்த வாகனங்கள் எல்லாம் போவதற்காக விஸ்தாரமான சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தன. குளிர்ந்த நிழல் தரும் மரங்கள் இருபுறமும் அடர்ந்து வளர்ந்த அழகான சாலைகளுக்கு சோழ வளநாடு அந்த காலத்தில் பெயர் போனதாக இருந்தது. அந்த சாலைகளுக்குள்ளே காவிரி நதியின் தென்கரையோரமாக சென்ற ராஜபாட்டை மிக பிரசித்தி பெற்றிருந்தது. இந்த ராஜபாட்டை வழியாகத்தான் பொன்னனும் வள்ளியும் சோழ நாட்டின் தலைநகரமான உறையூருக்கு புறப்பட்டு சென்றார்கள். சோழ நாடு அந்த நாளில் தன்னுடைய பிரதான பெருமையை இழந்து ஒரு சிற்றரசாகத்தான் இருந்தது. தெற்கே பாண்டியர்களும் வடக்கே புதிதாக பெருமை அடைந்திருந்த பல்லவர்களும் சோழ நாட்டை நெருக்கி அதன் பெருமையை குன்றச் செய்திருந்தார்கள். ஆனால் சோழ நாட்டின் வளத்தையும் வன்மையையும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த வளத்திற்கு காரணமாக இருந்த காவிரி நதியையும் அவர்களால் கொள்ளை கொண்டு போக முடியவில்லை. ஒரே ஒரு ராஜபாட்டையின் இருபுறமும் பார்த்தால் சோழ நாட்டு நீர்வளத்தின் பெருமையை ஒருவாறு அறிந்து கொள்ளும் படியிருந்தது. ஒரு புறத்தில் கரையை முட்டி அலைமோதிக்கொண்டு கம்பீரமாக சென்ற காவிரியின் பிரவாகம், ஆற்றுக்கு அக்கரையில் நீலவானத்தை தொட்டு கொண்டிருந்த அடர்த்தியான தென்னை மரந்தோப்புகளின் காட்சி. இந்த புறம் பார்த்தாலோ கண்ணு கெட்டிய தூரம் பசுமை பசுமை பசுமைதான். கழனிகளில் எல்லாம் பெரும்பாலும் நடவு ஆகியிருந்தன. இளம் நெற்பயிர்கள் மரகத பச்சை நிறம் மாறி கரும் பசுமை அடைந்து கொண்டிருந்த காலம். குழுகுழு சத்தத்துடன் ஜலம் பாய்ந்து கொண்டிருந்த மடைகளில் ஒற்றை காலால் தவம் செய்து கொண்டிருந்த வெள்ளை நாரைகளின் இளம் பயிர்களின் பசுமை நிறத்தை இன்னும் நன்றாக எடுத்துக்காட்டின. நெல் வயல்களுக்கு மத்தியிலே ஆங்காங்கே சில வாழை தோட்டங்களும் தென்னம் தோப்புகளும் கரும்பு கொள்ளைகளும் காணப்பட்டன. இத்தகைய வளம் கொழிக்கும் அழகிய நாட்டின் அமைதியை குலைப்பதற்கு யுத்தம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. இதனால் சோழ நாட்டு குடிகளின் உள்ளம் எவ்வளவு தூரம் பரபரப்பு அடைந்திருந்தது என்பதை பொன்னனும் வள்ளியும் உறையூர் பிரயாணத்தின் பொழுது நன்கு கண்டார்கள். பக்கத்து கழனிகளில் வேலை செய்து கொண்டிருந்த உழவர்களும் பயிர்களுக்கு களை பிடுங்கிக் கொண்டிருந்த ஸ்திரீகளும் பொன்னனையும் வள்ளியையும் கண்டதும் கைவேலையை போட்டுவிட்டு ஓடோடியும் வந்தார்கள். பொன்னா, என்ன செய்தி என்று சிலர் ஆவலுடன் கேட்டார்கள். சண்டை நிச்சயம்தானா என்று சிலர் விசாரித்தார்கள். தூதர்கள் வந்த சமாசாரம் ஏதாவது தெரியுமா என்று வினவினார்கள். பொன்னன் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதமாக பதில் கூறினான். சண்டையை பற்றி சந்தேகம் என்ன? நமது மகாராஜா ஒரு நாளும் கப்பம் கட்டப் போவதில்லை. எல்லோரும் அவரவர்கள் வாளையும் வேலையும் தீட்டிக் கொண்டு வந்து சேருங்கள் என்று சிலரிடம் கூறினான். வேறு சிலரிடம், எனக்கு என்ன தெரியும், உங்களுக்கு தெரிந்தது தானே எனக்கும் தெரியும் என்றான். அவர்கள், நன்றாக இருக்கிறது பொன்னா, உனக்கு தெரியாமல் இருக்குமா? சோழ நாட்டுக்கே இப்பொழுது முக்கிய மந்திரி நீதானே, உனக்கு தெரியாத ராஜ ரகசியம் ஏது என்றார்கள். அப்பொழுது வள்ளி அடைந்த பெருமையை சொல்லி முடியாது. ஆனால் வேறு சிலர், பொன்னா, மகாராஜா யுத்தத்திற்கு போனால் நீயும் போவாயோ இல்லையோ என்று கேட்டபொழுது வள்ளிக்கு மிகவும் எரிச்சலாக இருந்தது. அவர்களுக்கு, அது என் இஷ்டமா, மகாராஜாவின் இஷ்டம் என்றான் பொன்னன். அவர்கள் போன பிறகு வள்ளியிடம், பார்த்தாயா வள்ளி, நான் யுத்தத்திற்கு போகாமல் இருந்தால் நன்றாக இருக்குமா? 4 பேர் சிரிக்க மாட்டார்களா என்றான். அதற்கு வள்ளி, உன்னை யார் போக வேண்டாம் என்று சொன்னார்கள்? மகாராஜா உத்தரவு கொடுத்தால் போ, என்னையும் அழைத்து கொண்டு போ என்று தானே சொல்லுகிறேன் என்றாள். இப்படி வழியெல்லாம் பொன்னன் நின்று நின்று கேட்டவர்களுக்கு மறுமொழி சொல்லிக் கொண்டு போக வேண்டியதாக இருந்தது. உறையூர் கோட்டை வாசலை அணுகிய பொழுது அஸ்தமிக்கும் நேரம் வந்துவிட்டது. அவர்கள் வந்து சேர்ந்த அதே சமயத்தில் கோட்டை வாசல் திறந்தது. உள்ளிருந்து சில குதிரை வீரர்கள் வெளியே வந்து கொண்டிருந்தார்கள். முதலில் வந்த வீரன் கையில் சிங்கக்கொடியை பார்த்ததும் அவர்கள்தான் மதியானம் உறையூருக்கு சென்ற பல்லவ தூதர்கள் என்பது பொன்னனுக்கு தெரிந்துவிட்டது. இருவரும் சிறிது ஒதுங்கி நின்றார்கள். கோட்டை வாசல் தாண்டியதும் குதிரைகள் காற்றினும் கடிய வேகத்துடன் பறக்கத் தொடங்கின. அவற்றின் கார்குழம்பின் புழுதி மறையும் வரையில் அவை சென்ற திசையே பார்த்து கொண்டிருந்து விட்டு பொன்னனும் வள்ளியும் கோட்டை வாசல் வழியாக புகுந்து சென்று நகருக்குள் பிரவேசித்தார்கள். நகரின் வீதிகளில் ஆங்காங்கே கும்பல் கும்பலாக ஜனங்கள் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு கும்பலின் ஓரத்தில் பொன்னனும் வள்ளியும் போய் நின்றனர்.
பல்லவ தூதர்கள் வந்த பொழுது ராஜசபையில் நடந்த சம்பவங்களை ஒருவன் வர்ணித்துக் கொண்டிருந்தான். ஆஹா, அந்த காட்சியை நான் என்னவென்று சொல்லப் போகிறேன். மகாராஜா சிங்காதனத்தில் கம்பீரமாக உட்கார்ந்திருந்தார். இளவரசரும் மந்திரி சேனாதிபதி எல்லோரும் அவரவர்களின் இடத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். எல் போட்டால் எல் விழுகிற சத்தம் கேட்கும். அந்த மாதிரி நிசப்தம் சபையில் குடிக்கொண்டிருந்தது. தூதர்களை அழைத்து வாருங்கள் என்று மகாராஜா சொன்னார். அவருடைய குரலில் எவ்வளவு வேகம் ததும்பிற்று! இன்றைக்கு தூதர்கள் வந்தார்கள். அவர்களுடைய தலைவன் முன்னால் வந்து நின்று மகாராஜாவிற்கு வந்தனம் செலுத்தினான். தூதரே, என்ன செய்தி என்று கேட்டார். அந்த குரலின் கம்பீரத்தினாலேயே தூதன் நடுங்கி போய்விட்டான். அவனுக்கு பேசவே முடியவில்லை. தட்டு தடுமாறிக்கொண்டு, திரிலோக சக்கரவர்த்தி, காஞ்சி மண்டலாதிபதி, சத்ரு சம்ஹாரி, நரசிம்மவர்ம பல்லவராயருடைய தூதர்கள் நாங்கள் என்று அவன் ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய அரண்மனை விதூஷகன் குறுக்கிட்டான். தூதரே, நிறுத்தும். எந்த திரிலோகத்திற்கு சக்கரவர்த்தி? அதல சுதல பாதாளமா, இந்திரலோக, சந்திரலோக, யமலோகமா என்றான். சபையில் எல்லோரும் கொல்லென்று சிரித்தார்கள். தூதன் பாடு திண்டாட்டமாக போய்விட்டது. அவனுடைய உடம்பு நடுங்கிற்று, நா குழறிற்று. மெதுவாக சமாளித்து கொண்டு தங்கள் பாட்டனார் காலம் முதல் ஆண்டுதோறும் கட்டி வந்த கப்பத்தை சென்று 6 வருஷ காலமாக மகாராஜா கட்டவில்லையாம். அதற்கு முகாந்திரம் கேட்டு வரும்படி சக்கரவர்த்தியின் கட்டளை என்றான். ஆஹா, அப்பொழுது நமது மகாராஜாவின் தோற்றத்தை பார்க்க வேண்டுமே. தூதரே, உங்கள் சக்கரவர்த்தி கேட்டிருக்கும் முகாந்திரத்தை போர் முனையிலே தெரிவிப்பதாக போய் சொல்லும் என்றார். எனக்கு அப்பொழுது உடல் சிலிர்த்து விட்டது. இவ்விதம் வர்ணித்து வந்தவன் சற்றே நிறுத்தியதும் பல பேர் ஏக காலத்தில் அப்புறம் என்ன நடந்தது என்று ஆவலுடன் கேட்டார்கள். அந்த தூதன் சற்று நேரம் திகைத்து நின்றான். பிறகு, அப்படியானால் யுத்தத்திற்கு சித்தமாகும்படி சக்கரவர்த்தி தெரிவிக்க சொன்னார்கள். இதற்குள்ளே பல்லவ சைனியம் காஞ்சியிலிருந்து கிளம்பியிருக்கும். போர்க்களமும் யுத்த ஆரம்ப தினமும் நீங்களே குறிப்பிடலாம் என்று தெரியப்படுத்த சொன்னார்கள் என்றான். அதற்கு நம் மகாராஜா புரட்டாசி பௌர்ணமியில் வெண்ணாற்றங்கரையில் சந்திப்போம் என்று விடையளித்தார். உடனே சபையோர் அனைவரும் வெற்றிவேல் வீரவேல் என்று வீர கர்ச்சனை புரிந்தார்கள். இதை கேட்டதும் அந்த கும்பலில் இருந்தவர்களும் வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கினார்கள். பொன்னனும் உரத்த குரலில் அம்மாதிரி வீர முழக்கம் செய்துவிட்டு வள்ளியை அழைத்து கொண்டு மேலே சென்றான். இதற்குள் இருட்டிவிட்டது. வெண் மேகங்களால் திரையிடப்பட்ட சந்திரன் மங்களமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு வீதி மூலையிலும் நாட்டியிருந்த கல்தூணின் மேல் பெரிய அகல் விளக்குகள் இருந்தன. அவை ஒவ்வொன்றாக கொளுத்தப்பட்டதும் புகைவிட்டு கொண்டு எரிய ஆரம்பித்தன. திடீரென்று எங்கேயோ உயரமான இடத்திலிருந்து பேரிகை முழக்கம் கேட்கத் தொடங்கியது. தம் தம் என்ற அந்த கம்பீரமான சத்தம் வானவெளியில் 8 திக்கிலும் பரவி அதம் அதம் என்ற பிரதித்தொனிக்கையை உண்டாயிற்று. உறையூரின் மண்டபங்களும் மாட மாளிகைகளும் கோபுரங்களும் கோட்டை வாசல்களும் சேர்ந்து ஏக காலத்தில் அதம் மதம் என்ற எதிரொலி செய்தன. சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த சப்தம் யுத்தம் யுத்தம் என்றே கேட்கத் தொடங்கியது. இடி முழக்கம் போன்ற அந்த பேரிகை ஒலியை கேட்டதும் பொன்னனுடைய உடம்பில் மயிர்கூச்சம் உண்டாயிற்று. அவனுடைய ரத்தம் கொதித்தது. நரம்புகள் எல்லாம் புடைத்து கொண்டன. வள்ளியோ நடுங்கி போனாள். இது என்ன இது? இம்மாதிரி ஓசை இதுவரையில் நான் கேட்டதே இல்லையே என்றாள். யுத்த பேரிகை முழங்குகிறது என்றான் பொன்னன். அவனுடைய குரலை கேட்டு திடுக்கிட்ட வள்ளி, ஐயோ, உனக்கு என்ன என்று கேட்டாள். ஒன்றுமில்லை வள்ளி, எனக்கு ஒன்றுமில்லை என்றான் பொன்னன். சற்று பொறுத்து வள்ளி, நான் யுத்தத்திற்கு கட்டாயம் போக வேண்டும் என்றான். பாட்டனும் பேத்தியும் உறையூர் கம்மாள தெருவில் உள்ள ஒரு வீட்டு வாசலில் வந்து பொன்னனும் வள்ளியும் நின்றார்கள். கதவு சாத்தியிருந்தது. தாத்தா என்று வள்ளி கூப்பிட்டாள். சற்று நேரத்திற்கெல்லாம் கதவு திறந்தது. திறந்தவன் ஒரு கிழவன். வா வள்ளி, வாருங்கள் மாப்பிள்ளை என்று அவன் வந்தவர்களை வரவேற்றான். பிறகு வீட்டுக்குள்ளே நோக்கி, கிழவி, இங்கே வா, யார் வந்திருக்கிறது பார் என்றான். 3 பேரும் வீட்டிற்குள் போனார்கள். யார் வந்திருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே அங்கு வந்த கிழவி வள்ளியையும் பொன்னனையும் பார்த்து பல்லில்லாத வாயினால் புன்னகை புரிந்து தன் மகிழ்ச்சியை தெரிவித்தாள். வள்ளியை கட்டிக்கொண்டு, சுகமா இருக்கியா கண்ணு? அவர் சுகமாக இருக்கிறாரா என்று கேட்டாள். பொன்னன், தாத்தா, உங்கள் பேத்தியை கொண்டு வந்து ஒப்புவித்து விட்டேன். நான் கொஞ்சம் வெளியே போய்விட்டு வருகிறேன் என்றான். வந்ததும் வராததுமாக எங்கே போகிறாய் என்று கிழவன் கேட்டான். மகாராஜாவை பார்க்கப் போகிறேன் என்றான் பொன்னன். மகாராஜா இப்பொழுது அரண்மனையில் இல்லை, மலைக்கு போயிருக்கிறார்
இங்கே வா, காட்டுகிறேன் என்று கிழவன் அவர்களை வீட்டு முற்றத்திற்கு அழைத்து போனான். முற்றத்திலிருந்து அவன் காட்டிய திக்கை எல்லோரும் பார்த்தார்கள். உச்சி பிள்ளையார் கோயில் தீபம் தெரிந்தது. அதிலிருந்து தீவர்த்திகளுடன் சிலர் இறங்கி வருவது தெரிந்தது. இறங்கி வந்த தீவர்த்திகள் வழியில் ஓரிடத்தில் சிறிது நின்றன. அங்கே நின்று என்ன பார்க்கிறார்கள் என்று வள்ளி கேட்டாள். மகேந்திர சக்கரவர்த்தியின் சிலை அங்கே இருக்கிறது. மகாராஜா இளவரசருக்கு அதை காட்டுகிறார் என்று தோன்றுகிறது என்றான் கிழவன். அவர்கள்தான் இறங்கி வருகிறார்களே தாத்தா. நான் அரண்மனை வாசலுக்கு போகிறேன். இன்று ராத்திரி மகாராஜாவை எப்படியும் நான் பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே பொன்னன் வெளிக்கிளம்பினான். கிழவன் அவனோடு வாசல் வரை வந்து ரகசியம் பேசும் குரலில், பொன்னா, ஒரு முக்கியமான சமாசாரம் மகாராஜாவிடம் தெரிவிக்க வேண்டும். மாரப்ப பூபதி விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கச் சொல்லு. அதை அந்தரங்கமாக அவரிடம் சொல்ல வேண்டும் என்றான். மாரப்ப பூபதியை பற்றி என்ன என்று பொன்னன் கேட்டான். அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். மகாராஜாவின் காதில் எப்படியாவது இந்த செய்தியை போட்டுவிடு என்றான் கிழவன். கிழவி விருந்தாளிகளுக்கு சமையல் செய்வதற்காக உள்ளே போனாள். பாட்டனும் பேத்தியும் முற்றத்தில் உட்கார்ந்தார்கள். திடீரென்று வள்ளி, ஐயோ தாத்தா, இதெல்லாம் என்ன என்று கேட்டாள். முற்றத்தில் ஒரு பக்கத்தில் உலைக்களம் இருந்தது. அதன் அருகில் கத்திகளும் வாள்களும் வேல்களும் அடுக்கி இருந்தன. அவற்றை பார்த்துவிட்டுத்தான் வள்ளி அவ்விதம் கூச்சல் போட்டாள். என்னவா, வாளும் வேலும் சுலமும் தான். நீ எங்கே பார்த்திருக்கப் போகிறாய் உன் காலத்தில்? இதெல்லாம் என்னத்திற்கு தாத்தா? என்னத்திற்காகவா? கோயிலில் வைத்து தூபதபம் காட்டி கன்னத்தில் போட்டுக்கொள்வதற்காகத்தான். கேள்வியை பார், கேள்வியை. தேங்காய் குலை சாய்ப்பது போல எதிராளிகளின் தலைகளை வெட்டி சாய்ப்பதற்கு வாள், பகைவர்களின் வயிற்றை கிழித்து குடலை எடுத்து மாலையாக போட்டுக்கொள்வதற்கு வேல். தெரிந்ததா? ஐயையோ, பயமாக இருக்கிறதே என்று வள்ளி கூவினாள். இன்னும் கொஞ்ச நாள் போனால் இந்த நாட்டு ஆண் பிள்ளைகள் கூட உன்னை போலவே தான் ஆகிவிடுவார்கள். வாளையும் வேலையும் கொண்டு என்ன செய்கிறது என்று கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். வள்ளி, இதை கேள். என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் காலங்களில் எல்லாம் எப்படி தெரியுமா? அப்பொழுது கொல்லுப்பட்டறையில் எல்லாம் வாளும் வேலும் சூளமும் செய்த வண்ணமாக இருப்பார்களாம். ஒவ்வொரு பட்டணத்திலும் கம்மாள திருதான் எப்பொழுதும் ஜே ஜே என்று இருக்குமாம். ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் சேனாதிபதிகளும் கம்மாளனை தேடி வந்து கொண்டிருப்பார்களாம். என் அப்பன் காலத்திலேயே இதெல்லாம் போய்விட்டது. வாழை கொள்ளை அறிவாள்களும் வண்டிக்கு கடையாணிகளும் வண்டி மாட்டுக்கு தார்குச்சிகளும் செய்து கம்மாளன் வயிறு வளர்க்கும்படி ஆகிவிட்டது. என் வயதில் இப்பொழுதுதான் நான் வாளையும் வேலையும் கண்ணால் பார்க்கிறேன். ஆகா, இந்த கைகளை மட்டும் உன்னை போல வலிவு இருந்தால் 20 வருஷத்திற்கு முன்னாலே இந்த யுத்தம் வந்திருக்க கூடாதா? சரியாக போச்சு தாத்தா. இவருக்கு நீ புத்தி சொல்லி திருப்புவாயாக்கும் என்றளவா பார்த்தேன். யுத்தத்திற்கு போகணும் என்று இவர் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பொன்னனா? அவன் எங்கே யுத்தத்திற்கு போகப் போகிறான் வள்ளி? பொன்னனாவது உன்னை விட்டு விட்டு போவதாவது? துடுப்பு பிடித்த கை வாளை பிடிக்குமா? பெண்முகம் கொண்டவன் சண்டைக்கு போவானா? அப்படி ஒன்றும் சொல்லாத தாத்தா. இவர் போகணும் போகணும்னு துடிச்சிட்டு இருக்கிறாரு. மகாராஜா தான் வரக்கூடாதுங்கிறாரு. இளவரசருக்கு நீந்த கற்றுக் கொடுக்க இவர் இருக்க வேண்டுமாம். அடடா, உன்னுடைய அப்பனும் சித்தப்பன்மார்களும் மட்டும் இப்பொழுது இருந்தால் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு வாளையும் வேலையும் கொடுத்து நான் அனுப்ப மாட்டேனா? எல்லோரையும் ஒரே நாளையில் காவிரி அம்மன் பலி கொண்டு விட வேண்டுமா என்று சொல்லிக்கொண்டே கிழவன் பெருமூச்சு விட்டான். வள்ளிக்கு அந்த பயங்கரமான சம்பவம் ஞாபகத்திற்கு வந்தது. 4 வருடத்திற்கு முன்பு கிழவனையும் கிழவியையும் தவிர குடும்பத்தார் அனைவரும் ஆற்றுக்கு அக்கறையில் நடந்த ஒரு கல்யாணத்திற்காக படகில் ஏறி போய்க் கொண்டிருந்தார்கள். நடு ஆற்றில் திடீரென்று ஒரு சூறாவளி காற்று அடித்தது. படகு கவிழ்ந்து விட்டது. அச்சமயம் கரையில் இருந்த பொன்னன் உடனே நதியில் குதித்து நீந்தி போய் தண்ணீரில் விழுந்தவர்களை காப்பாற்ற முயன்றான். தெய்வ எத்தனத்தினால் வள்ளியை மட்டும்தான் அவனால் காப்பாற்ற முடிந்தது. மற்றவர்கள் எல்லோரும் நதிக்கு பலியானார்கள். கிழவன் மேலும் சொன்னான், என் குலத்தை விளங்க வைக்க நீ ஒருத்தித்தான் இருக்கிறாய். உன் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் பொன்னனை நானே கழுத்தை பிடித்து தள்ளுவேன். யுத்தத்திற்கு போயென்று. யுத்தம் என்னத்திற்காக நடக்கிறது தாத்தா? அதுதான் புரியவில்லை என்றாள் வள்ளி. யுத்தம் என்னத்திற்காகவா? மானம் என்று ஒன்று இருக்கிறதே, அதற்காகத்தான். எருது கொடிக்கு புலிக்கொடி தாழ்ந்து போகலாமா? தொண்டை நாட்டுக்கு சோழ நாடு பணிந்து போகிறதா? இந்த அவமானத்தை போக்குவதற்காகத்தான். எருது கொடி யாருடையது? இது தெரியாதா உனக்கு? எருது கொடி காஞ்சி பல்லவ ராஜாவினுடையது. சிங்கக்கொடி என்று சொல்லு தாத்தா. இல்லை, எருது கொடிதான்.
நான் இன்றைக்கு பார்த்தனே தாத்தா, தூதர்களின் கொடியில் சிங்கம்தான் போட்டிருந்தது. ஆமாம், எருது கொடியை சிங்கக் கொடியாக மாற்றிவிட்டார்கள். ஆனால் எருது பன்றியை ஜெயித்து விட்டதால் சிங்கமாகி விடுமா என்றான் கிழவன். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை தாத்தா, விபரமாக சொல்லேன் என்றாள் வள்ளி. சரி, அடியிலிருந்து சொல்கிறேன் கேள் என்று கிழவன் கதையை ஆரம்பித்தான். நீ பிறந்த வருடத்தில் இது நடந்தது. அப்பொழுது காஞ்சியில் மகேந்திர சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டிருந்தார். அவருடைய வீர பராக்கிரமங்களை பற்றி நாடெங்கும் பிரமாதமாக பேசிக்கொண்டிருந்த காலம். இந்த உறையூருக்கும் அவர் ஒருமுறை வந்திருந்தார். அவர் விஜயத்தின் ஞாபகார்த்தமாகத்தான் நமது மலையிலே கூட அவருடைய சிலையை அமைத்திருக்கிறார்கள். இப்படி இருக்கும் சமயத்தில் வடக்கே இருந்து வாதாபியின் அரசன் புலிகேசி என்பவன் பெரிய படை திரட்டி கொண்டு தென்னாட்டின் மேல் படையெடுத்து வந்தான். சமுத்திரம் பொங்கி வருவது போல வந்த அந்த சைனியத்துடன் யுத்த களத்தில் நின்று போர் செய்ய மகேந்திர சக்கரவர்த்திக்கு தைரியம் வரவில்லை. காஞ்சி கோட்டைக்குள் சைனியத்துடன் பதுங்கிக் கொண்டார். கோட்டையை கொஞ்ச காலம் முற்றுகையிட்டு பார்த்தான் புலிகேசி. அதில் பயனில்லை என்று கண்டு தெற்கு திக்கை நோக்கி வந்தான். நமது கொள்ளிடத்தின் அக்கறைக்கு வந்துவிட்டான். அப்பப்பா, அப்போது இந்த உறையூர் பட்ட பாட்டை என்னவென்று சொல்லுவேன். நமது பார்த்திப மகாராஜா அப்பொழுது பட்டத்திற்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகியிருந்தது. புலிகேசியை எதிர்க்க பலமான ஆயத்தங்கள் செய்து கொண்டிருந்தார். இதற்குள் வடக்கே புலிகேசியின் ராஜ்யத்துக்கே ஏதோ ஆபத்து வந்துவிட்டது போலிருந்தது. புலிகேசி கொள்ளிடத்தை தாண்டவே இல்லை, திரும்பி போய்விட்டான். போகும்பொழுது அந்த கிராதகனும் அவனுடைய ராட்சச சைனியங்களும் செய்த அட்டூழியங்களுக்கு அளவே இல்லையாம். ஊர்களையெல்லாம் சூறையாடிக்கொண்டும் தீ வைத்து கொண்டும் போனார்களாம். அதிலிருந்து மகேந்திர சக்கரவர்த்தியினுடைய புகழ் மங்கிவிட்டது. சலுக்கரின் பன்றிக்கொடிக்கு பல்லவரின் ரிஷபக்கொடி பயந்து விட்டதென்று ஜனங்கள் பேசத் தொடங்கினார்கள். இந்த அவமானத்திற்கு பிறகு மகேந்திர சக்கரவர்த்தி அதிக நாள் உயிரோடு இருக்கவில்லை. அவருக்கு பிறகு நரசிம்மவர்ம சக்கரவர்த்தி பட்டத்திற்கு வந்தார். இவர் பட்டத்திற்கு வந்ததிலிருந்து புலிகேசியை பழிக்கு பழி வாங்கி பல்லவ குலத்திற்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்க வேண்டுமென்று ஆயத்தங்கள் செய்து வந்தார். கடைசியில் 6 வருடங்களிற்கு முன்பு பெரிய சைனியத்தை திரட்டி கொண்டு வடக்கே போனார். புலிகேசியை போர்க்களத்தில் கொன்று வாதாபி நகரையும் தீ வைத்து கொளுத்தி சாம்பலாக்கிவிட்டு திரும்பி வந்தார். இந்த பெரிய வெற்றியின் ஞாபகார்த்தமாக பல்லவர்களின் ரிஷபக்கொடியை நரசிம்ம சக்கரவர்த்தி சிங்கக்கொடியாக மாற்றிவிட்டார். அவர் திரும்பி வந்து இப்பொழுது 1 மாதம்தான் ஆகிறது வள்ளி. அதற்குள்ளே இத்தனை நேரமும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தவள், அப்பேற்பட்ட சக்கரவர்த்தியுடன் நமது மகாராஜா எதற்காக யுத்தம் செய்ய போகிறார் தாத்தா? அவருடன் சிநேகமாக இருந்தால் என்ன என்று கேட்டாள். அடி பைத்தியக்காரி என்று கிழவன் மறுமொழி சொல்ல ஆரம்பித்தான். அப்பொழுது வீதியில் குதிரை வரும் சத்தம் கேட்டது. அந்த வீட்டின் வாசலிலேதான் வந்து நின்றது. வீரபத்திர ஆசாரி என்று யாரோ அதிகார குரலில் கூப்பிட்டார்கள். உடனே கிழவன், அந்த சண்டாளன் மாரப்ப பூபதி வந்து விட்டான் வள்ளி, நீ அவன் கண்ணில் படக்கூடாது, சமையற்கட்டுக்குள் போ, அவன் தொலைந்ததும் உன்னை கூப்பிடுகிறேன் என்றான். மாரப்ப பூபதி வாசலில் குதிரையில் வந்து இறங்கியவன் திடகாத்திரமுள்ள யவன புருஷன். வயது 25 இருக்கும். ஆடை ஆபரணங்கள் உயர்ந்த ராஜரீக பதவியை குறிப்பிட்டன. ஆசா பாசங்களிலும் மதமாச்சரியங்களிலும் அலைபுண்ட உள்ளத்தை முகக்குறி காட்டியது. சேனாதிபதி வரவேண்டும் என்று சொல்லி கிழவன் வந்தவனை வரவேற்று உள்ளே அழைத்து கொண்டு வந்தான். இனிமேல் என்னை அப்படி கூப்பிடாதே. நான் சேனாதிபதி இல்லை, நான் மாரப்ப பூபதி இல்லை, நான் என் தகப்பனுக்கு பிள்ளையே இல்லை என்று கோபமான குரலில் சொல்லிக்கொண்டு மாரப்ப பூபதி உள்ளே வந்தான். முற்றத்தில் ஏற்கனவே கிழவன் உட்கார்ந்திருந்த பீடத்தில் அமர்ந்தான். யுவராஜா மிகவும் கோபமாக இருப்பது போல் தெரிகிறது. யுவராஜாவா? யார் யுவராஜா? நானா? நேற்று பிறந்த அந்த பறதை பயல் அல்லவா யுவராஜா? இளவரசர் விக்கிரமசிங்கர் வாழ்க, ஜெய விஜயீ பவ என்று பரிகசிக்கும் குரலில் கூறிவிட்டு மாரப்ப பூபதி இடி இடி எனச் சிரித்தான். சற்று பொறுத்து, அது போகட்டும் ஆசாரி, உன் சோழி என்ன தெரிவிக்கிறது, அதை சொல்லு என்றான். வீரபத்திர ஆசாரி கொள்ளு வேலை செய்வதுடன் ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லவன் என்று பெயர் வாங்கியிருந்தான். சோழிகளை வைத்துக்கொண்டு அவன் கணக்கு போட்டு ஜோசியம் பார்ப்பது வழக்கம். யுவராஜா, எதற்காக இந்த பிரம்மை உங்களுக்கு என்று ஆரம்பித்தான் கிழவன். அந்த கதையெல்லாம் அப்புறம் வைத்துக்கொள்ளலாம். நீ ஏதாவது பார்த்தாயா இல்லையா? வெறுமனே என்னை அலைகழிக்க உத்தேசமா? பார்த்தேன் யுவராஜா, உங்களுக்கு என்ன வேணுமோ
கேட்டால் சொல்லுகிறேன். முக்கியமான விஷயம் சண்டைதான். அதன் முடிவு என்ன ஆகும்? இதை தெரிந்து சொல்ல முடியாவிட்டால் உன் ஜோசியத்தினால் என்ன பிரயோஜனம்? சோடிகளையும் சோழிகளையும் தூக்கி நானே காவிரி ஆற்றில் எரிந்து விடுகிறேன் என்றான் மாரப்பன். அப்படியே செய்துவிடுங்கள் யுவராஜா, எனக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும். பாருங்கள், என்னுடைய சொந்த விஷயத்தில் இந்த சாஸ்திரம் பிரயோஜனப்படவில்லையே. ஒரே நாளில் குடும்பம் முழுவதும் அழிந்து விட்டது. குலத்தை வளர்ப்பதற்கு ஒரு பெண் குழந்தைதான் மிஞ்சி இருக்கிறது. வள்ளி சுகமாக இருக்கிறாளா ஆசாரி என்று மாரப்ப பூபதி கேட்டான். அப்பொழுது அவன் முகத்தில் ஒரு விகாரம் காணப்பட்டது. ஏதோ இருக்கிறாள் என்றான் கிழவன். ஆமாம், பொன்னன் சண்டைக்கு போய்விட்டால் வள்ளி என்ன செய்வாள்? அதற்கென யுவராஜா, வள்ளியை காப்பாற்ற கடவுள் இருக்கிறார், இந்த கிழவனும் இருக்கிறேன் என்று அழுத்திச் சொன்னான் வீரபத்திர ஆசாரி. ஆமாம், நீ இருக்கும்பொழுது அவளுக்கு என்ன வந்தது? இருக்கட்டும், ஏதேதோ பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த சண்டையின் முடிவு என்ன ஆகும்? உன் சோழி கணக்கில் ஏதாவது தெரிகிறதா? இருந்தால் சொல்லு, இல்லாவிட்டால் உன் ஜோசிய கடையை கட்டு. கடையை அப்பொழுதே கட்டிவிட்டேன் யுவராஜா. உங்களுடைய தொந்தரவினால்தான் மறுபடியும் அதை திறந்தேன். திறந்ததில் என்ன தெரிந்தது? கிரகங்களின் சேர்க்கை ரொம்ப பயங்கரமான முடிவை காட்டுகிறது. சண்டையில் ஒரு பக்கத்து சேனை அடியோடு அழிந்து போகும். யுத்த களத்திற்கு போனவர்களில் ஒருவராவது திரும்பி வரமாட்டார்கள். ஆனால் எந்த பக்கத்து சேனை என்று எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியும். எந்த பக்கத்து சேனை அழியும் என்று சொல்வதற்கு நீயும் வேண்டாம், உன் சோழியும் வேண்டாம். திரும்பி வராமல் நிர்மூலமாக போவது சோழ சைனியம்தான். அந்த பெரும் புண்ணியத்தைத்தான் உங்கள் பார்த்திப சோழ மகாராஜா கட்டிக்கொள்ளப் போகிறார். யுவராஜா, நீங்களே இப்படி சொல்லலாமா? நமக்குள் எவ்வளவு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் பகைவனுக்கு முன்னால் யார் பகைவன்? பல்லவ சக்கரவர்த்திய நமக்கு பகைவன்? இல்லவே இல்லை. சோழ நாட்டிற்கு இப்பொழுது பெரிய பகைவன் பார்த்திபன் தான். இவன் கையிலே வாளை எடுத்து அறிய மாட்டான், வேல் வீசி அறிய மாட்டான். இப்பேற்பட்ட வீராதி வீரன் பல்லவ சைனியத்துடன் போர் செய்ய கிளம்புகிறான். பல்லவ சைனியம் என்றால் லேசா? சமுத்திரத்தின் மணலை எண்ணினாலும் எண்ணலாம். பல்லவ சைனியத்தில் உள்ள வீரர்களை எண்ண முடியாது. காவிரியிலிருந்து கோதாவரி வரையில் பறந்து கிடக்கும் பல்லவ சாம்ராஜ்யம் எங்கே? ஒரு கையகலமுள்ள சோழ நாடு எங்கே? நரசிம்ம சக்கரவர்த்தி தான் லேசுப்பட்டவரா? 100 யோசனை தூரம் வடக்கே சென்று ராட்சச புலிகேசியை போர்க்களத்திலே கொன்று வாதாபியை தீ வைத்து கொளுத்துவிட்டு வந்தவர். அவருடன் நாம் சண்டை போட முடியுமா? யானைக்கு முன்னால் கொசு. யுவராஜா, இதையெல்லாம் என்னிடம் ஏன் சொல்லுகிறீர்கள்? மகாராஜாவிடம் சொல்வதுதானே. மகாராஜாவிடம் சொல்லவில்லை என்றால் நினைத்து கொண்டாய் கிழவா? சொன்னதன் பலன்தான் எனக்கு சேனாதிபதி பதவி போயிற்று. மகாராஜாவே சேனாதிபதி பதவியை ஏற்றுக்கொண்டு விட்டார். சைனியத்தை அவரே நடத்தி கொண்டு யுத்த களத்திற்கு போகப் போகிறாராம். தாராளமாக போகட்டும். இந்த பிரமாத சேனாதிபதி பதவியில்லை என்று யார் எழுதார்கள்? அப்படியானால் யுவராஜா, நீங்கள் யுத்தத்திற்கே போக மாட்டீர்களோ? நானா? என்னை கூப்பிட்டால் போவேன், கூப்பிடாவிட்டால் போக மாட்டேன். கிழவா, சண்டையின் முடிவை பற்றி சொன்னாயே, அதை இன்னொரு தடவை விவரமாக சொல்லு. ஆமாம் யுவராஜா, ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லோரும் யுத்த களத்தில் அழிந்து போவார்கள். ஒருவராவது உயிரோடு திரும்பி வரவே மாட்டார்கள். உயிரோடு திரும்பி வர மாட்டார்களா? பின் உயிரில்லாமல் திரும்பி வருவார்களோ என்று மாரப்ப பூபதி உரக்கச் சிரித்தான். பிறகு, ஆமாம் ஆமாம், நான் யுத்தத்தில் செத்து போனால் நிச்சயமாக பிசாசாக திரும்பி வருவேன். திரும்பி வந்து வள்ளியை பிடித்து கொண்டு ஆட்டுவேன் என்று கூறி மறுபடியும் பயங்கரமாக சிரித்தான். சமையலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்த வள்ளி தன் 2 கைகளையும் நெரித்து, உன் கழுத்தை இந்த மாதிரி நெரித்து கொள்ளுவேன் என்று முணுமுணுத்தாள். கொஞ்சம் காது மந்தமுள்ள கிழவி, என்ன சொல்ற வள்ளி என்று கேட்கும். வள்ளி அவளுடைய வாயை பொத்தி, சும்மா இரு என்றாள். உள்ளே யார் பேசுவது என்று கேட்டான் மாரப்ப பூபதி. யார் பேசுவார்கள்? என்னை பிடித்திருக்கிறதோ இல்லையோ ஒரு கிழ பிசாசு, அதுதான் தனக்குத்தானே பேசிக்கொண்டிருக்கும் என்றான் கிழவன். சரி, எனக்கு நேரமாச்சு, போக வேணும். என் கிரக பலன்களை பற்றி நீ சொன்னதெல்லாம் நிஜம்தானே ஆசாரி? பொய் சொல்லி ஏமாற்றி இருந்தாயோ? தங்களை ஏமாற்றி எனக்கு என்ன ஆக வேண்டும் யுவராஜா? மாரப்ப பூபதி எழுந்து நின்று சுற்றுமுற்றும் பார்த்தான். முற்றத்தில் அடுக்கி வைத்திருந்த வாள்களையும் வேல்களையும் கத்தி கேடயங்களையும் பார்த்துவிட்டு சிரித்தான். ஆஹா, ரொம்ப முனைந்து வேலை செய்கிறாயாக்கும். கத்தி, கேடயம், வாள், வேல், இந்த வாழைப்பட்டை கத்திகளையும் புல்லரியும் அரிவாள்களையும் வைத்துக்கொண்டுதான் உங்களுடைய பார்த்திப மகாராஜா பல்லவ சக்கரவர்த்தியை ஜெயித்து விடப் போகிறார்.
நல்ல வேடிக்கை என்று உரக்க சிரித்துக்கொண்டே ஒரு பக்கத்தில் அடுக்கி வைத்திருந்த வாள்களை காலால் உதைத்து தள்ளினான். அப்படியே வாசற்பக்கம் போனான். உலைக்களத்தில் கிளம்பும் அனற்பொறிகளைப் போல கிழவன் கண்களிலே தீப்பொறி பறந்தது.